رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خير البرية محمد وآله الطيبين الطاهرين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجاهدوا في الله حق جهاده هو اجتباكم وما جعل عليكم في الدين من حرج ملة أبيكم إبراهيم هو سماكم المسلمين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு இந்த உரையை துவங்குகிறேன். ஷாஸ் அகாடமியின் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். காரணம், உங்களோடு சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம், இன்னும் உங்களிடமிருந்து சில விஷயங்களை நானும் தெரிந்து கொள்ளலாம். எனவே இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் ஷாஸ் அகாடமியின் நிறுவனர் தலைவர் மதிப்புக்குரிய அருமை சகோதரர் ஜனாப் ஃபைரோஸ் கான் சாஹிப் அவர்களே மற்றும் இந்த நிர்வாகத்தில் அங்கம் வகிக்கும் பொறுப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த கல்வி நிலையத்திலிருந்து இந்த ஆண்டு பட்டம் பெற்று செல்லக்கூடிய அன்பு சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சற்று நேரத்திற்கு முன்பு உங்களுக்கு மத்தியில் திருக்குர்ஆனிலிருந்து ஒரு வசனத்தை நான் ஓதி காண்பித்தேன். அந்த வசனம் சூரே ஹஜ் என்ற அந்த அத்தியாயத்தில் 78வது வசனம். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி. நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் எவ்வாறு போராட வேண்டுமோ அவ்வாறு போராடுங்கள். ஹுவஜ்தபாக்கும், இதற்காக தான் அவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அதாவது எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், எத்தனையோ பெண்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாமும் கற்றுக்கொண்டு அதன்படி நடப்பது மட்டுமல்லாமல் பிறருக்கும் வழி காட்டுவதற்கான அந்த பாக்கியம் இருக்கிறதே, அது அல்லாஹ் அனைவருக்கும் கொடுத்து விட மாட்டான். அதை தான் இந்த வசனத்தில் சொல்கின்றான், ஹுவஜ்தபாக்கும், இதற்காக தான் அவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்று சொல்கின்றான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றவர்கள் நீங்கள். எனவே இந்த வசனத்தை நாம் மறந்து விடக்கூடாது. முடிந்தால் இந்த வசனத்தை எழுதி உங்களுடைய வீடுகளில் நீங்கள் ஒட்டி வைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நிறைந்தவர்கள் நீங்கள். எனக்கு இங்கு பேச கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு உங்கள் அனைவருக்கும் தெரியும். முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. அந்த தலைப்பை கேட்டாலே தெரியும், ஒரு சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கக்கூடிய தலைப்பு அது அல்ல. முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி என்று சொன்னால் அந்த முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியின் உரிமைகள், கடமைகள், அவருடைய பொறுப்புகளை பற்றியெல்லாம் நாள் கணக்கில் பேசிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட பறந்து விரிந்த தலைப்பு அது. இருந்தாலும் நேரமின்மை காரணமாக ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி நான் முடித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலில் ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வஸரபல்லாஹு மஸலன் லில்லஸீன ஆமனு இம்ராத ஃபிரௌன் இஸ் ஹாலத் ரப்பி இப்னி லி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. இது பெண்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட உதாரணம் அல்ல. அதற்காக தான் அல்லாஹ் சொல்றான், லில்லஸீன ஆமனு,
ஈமான் கொண்டவர்களுக்கு, இறை நம்பிக்கை உடையவர்களுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணத்தை காட்டுகின்றான். யாருக்கு அந்த உதாரணத்தை யாரை குறித்து காட்டுகின்றான் என்று சொன்னால், இம்ராத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி என்று சொல்றான். ஃபிரௌனை பற்றி உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரி, கொடுங்கோலன் மன்னன், எகிப்தை ஆண்டு கொண்டிருந்தவன், தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன், ஈவு இரக்கம் இல்லாமல் இஸ்ரவேலர் சமுதாயத்தைச் சேர்ந்த பச்சிலம் பாலகர்கள் எல்லாம் கொன்று குவித்து கொண்டிருந்தவன். அவருடைய மனைவிதான், மனைவியை தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றான். இம்ராத்த ஃபிரௌன். நாம் அந்த அம்மையாரை ஆசியா என்று நினைவு கூறுகிறோம். என்ன செய்தார்கள் அவர்கள்? ஒரு மிகப்பெரிய அரசனுடைய மனைவி எப்படி இருப்பார்? அந்த அரசனுக்கு என்ன மரியாதையோ என்ன மதிப்போ அதே மதிப்பு மரியாதை தான் அந்த அரசனின் மனைவிக்கும். நாம் இதற்கு முன்பு பலரை பார்த்திருக்கின்றோம், சில முதலமைச்சர்களையும் பார்த்திருக்கின்றோம். அவர்கள் வாகனத்தில் சென்றால் அவர்களை பின்தொடர்ந்து பல வாகனங்கள் செல்லும், அவருடைய பாதுகாப்பிற்கு பல வாகனங்கள் செல்லும். அவர்களை பார்த்தாலே மக்கள் சாஷ்டாங்கம் செய்வார்கள். இங்கு நாம் பார்த்தோம் இதெல்லாம். எகிப்தை ஆண்டு கொண்டிருந்த அந்த மாபாதக அரசனின் நிலை எப்படி இருந்திருக்கும்? அவருடைய மனைவி ஆசியா அவர்கள் வெளியே செல்லும் போது பல்லாக்கில் வைத்து தான் தூக்கி கொண்டு செல்வார்கள். முன்னால் பல ஆயிரம் பேர், பின்னால் பல ஆயிரம் பேர். நினைத்தது அங்கு அவருக்கு நடக்கும். அவர் ஆசைப்பட்டது எல்லாம் அடைந்தார்கள். அப்படி சுகபோகமான ஒரு வாழ்க்கை. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டவுடன் என்ன நடந்தது? அதே ஃபிரௌனால் சித்திரவதைக்கு ஆளானார்கள். அந்த ஃபிரௌனின் படையினரால் மிக பெரும் பேரழிவுகளை அவர் சந்தித்தார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு அரசனின் மனைவி, அந்த அரச சபை, அவன் வைத்திருந்த அந்த போர் படை, இது எல்லாம் அவருடைய மனைவியை மதிக்கும். அதே அரசன் அந்த மனைவிக்கு, தன்னை சார்ந்தவர்களுக்கு எதிராக திரும்பும் போது இந்த மக்களும் அவர்களுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள். யாரெல்லாம் அந்த அம்மையாருக்கு கண்ணியத்தோடு பார்த்தார்களோ, அவர்களுக்கு அஞ்சி நடந்தார்களோ, அவர்கள் எல்லாம் இப்பொழுது சித்திரவதை செய்ய ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் அந்த ஃபிரௌனுடைய மனைவி அன்னை ஆசியா அவர்கள் சொன்னார்கள், ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா, எனக்காக உன்னிடத்தில் சுவனத்தில் எனக்கு ஒரு மாளிகையை கட்டு. இந்த மாளிகையெல்லாம் எனக்கு வேண்டாம். ஃபிரௌன் ஒரு மிகப்பெரிய மாளிகை கட்டி வைத்திருந்தான். அந்த மாளிகைக்கு கீழே தான் நைல் நதியை ஓடிக்கொண்டிருக்கும். உன்னிடம் ஒரு மாளிகையை, ஒரு வீட்டை எனக்காக கட்டு. அது மட்டுமல்லாமல் அமலிகி, இந்த ஃபிரௌனிடம் இருந்தும் அவருடைய செயல்களிலிருந்தும் இந்த அநீதி இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலிருந்தும் நீ என்னை காப்பாற்று என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை? ராஜ வாழ்க்கை. அதை விட்டு சித்திரவதைகளை தாங்கிக் கொண்டு ஒரு பெண்மணி நின்றாள் என்று சொன்னால் மறுமையின் மீது எவ்வளவு நம்பிக்கையும் ஆதரவும் அந்த பெண்மணிக்கு இருந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெண்மணியை பற்றி சொல்லும் போது அவங்க தான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி என்று சொல்கின்றான். எந்த ஆணையும் சொல்லவில்லை, பெண்மணியை எடுத்து சொல்கின்றான். அதற்கு அடுத்து இரண்டாவதாக இன்னொரு பெண்மணியை பற்றியும் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் யார் என்றால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அருமை தாயார் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சரி, இந்த அம்மையார் என்ன செய்தார்? அதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லதி அஹ்சனத் ஃபர்ஜஹா, அவர் தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொண்டார். எப்படி பாதுகாத்து கொண்டார் என்று எல்லாம் நமக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையில் எந்த ஆணுடைய நிழல் கூட அவர்கள் மீது, நிழல் என்று சொல்வதை விட எந்த மூச்சு காற்றும் அவர்கள் மீது பட்டது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சுத்தமான ஒரு பெண்மணி அவர்கள். தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொண்டவர்கள்.
அதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். இவர்கள் முஸ்லிம்களுக்கு ஒரு முன்மாதிரி என்று சொல்கின்றான். நடந்த சம்பவத்தை பற்றி அதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். ஃபத்தஹஸத் மின் தூனிஹிம் ஹிஜாபன் ஃபர்ஸல்னா இலைஹா ரூஹனா ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவியா. அவர் மக்களிலிருந்து தனிமைப்பட்டு ஒரு இடத்தில் இருந்து கொண்டிருக்கும் போது நாம் நம்முடைய வானவரை மனித வடிவில் அவரை நோக்கி அனுப்பினோம். எதற்காக அனுப்பினான்? அவர்கள் ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்ற செய்தியை சொல்லதான் அல்லாஹ் அனுப்பினான். ஆனால் ஒரு ஒரு ஆணின் வடிவத்தில் அனுப்பினான். அந்த அம்மாவுக்கு தெரியாது வர்றது யார் என்று. எனவே ஒரு உருவம் வருகிறது, ஒரு ஆண் மகன் வருகின்றான், நம்மை நோக்கி தான் வருகின்றான், யாரும் இல்லாத இந்த இடத்தில் நம்மை நோக்கி வருகின்றானே என்று அவர்கள் பயந்து சொன்னார்கள், ஹாலத் இன்னி அவுது பிர் ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா, நீ இரையச்சமுடையவனாக இருந்தால் நான் உன்னிடம் இருந்து அந்த அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். உண்மையிலே உனக்கு ஒரு இரையச்சம் இருந்ததுன்னு சொன்னா அங்கே நில்லு, பக்கத்தில் வராத என்று சொன்னார்கள். இதைதான் அல்லாஹ் இங்கே சிலாகித்து சொல்லி காட்டுகின்றான். பெண் என்று சொன்னாலே வெட்கத்தின் முழு வடிவம். ஆனால் இன்று உலகம் பெண்களை இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த வெட்கம் நாணத்தை விட்டு அவர்களை அப்புறப்படுத்தி காட்சி பொருளாக ஒரு பொம்மையாக ஆக்கி விட்டார்கள். அந்த பெண்களை இப்பொழுது என்ன பாடுபடுத்துகிறார்கள் என்று நாம் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். பெண்கள் ஆண்களுக்கு சமம் என்று திரும்ப திரும்ப அந்த பொய்யை சொல்லி ஆண்கள் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் பெண்கள் தலையில் போட்டு அவர்களை கசங்கி பிழித்து நாளடைவில் அவர்கள் வயோதிகர்களாக ஆகும்போது, ரிட்டையர் ஆகும்போது அவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் தள்ளி விடுகிறார்கள். இதுதான் இவர்கள் பெண்களுக்கு கொடுத்த மரியாதை. இதில் பெருமை வேறு. நாங்கள் பெண்களை தெய்வமாக மதிக்கிறோம், பெண்கள் தான் முன்னுரிமை பெற்றவர்கள் என்று. பெண்களை தெய்வமாக மதிக்கிறவர்கள் ரெட் லைட் ஏரியா என்று ஒன்று வைத்து நடத்துவார்களா? இதுதான் பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதையா? எனவே பெண்கள் மூளை செலவை செய்யப்படுகிறார்கள். பல்வேறு கோணத்தில் அவர்களை பிரைன் வாஷ் செய்யப்பட்டு அவர்களுக்குள்ள அந்த இயற்கையான அந்த வெட்க உணர்வை விட்டு அவர்களை வெளியே கொண்டு வருகிறார்கள். பல்வேறு பெண்கள் இந்த சதிவலில் சிக்கி சீரழிந்து சின்ன பின்னமாக போய்விட்டார்கள். துரதிருஷ்டவசமாக முஸ்லிம் பெண்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற நம் சமூகத்தை சேர்ந்தவர்களும் இதில் விதிவிலக்கு அல்ல. இஸ்லாம் எப்படி பார்க்கின்றது என்று சொன்னால், ஒரு வைரம், ஒரு கோயினூர் வைரம் நம்மிடம் இருந்தால் அதை எப்படி பொத்தி பொத்தி வைத்து நாம் பாதுகாப்போம்? அதைவிட அதிகமாக இஸ்லாம் பெண்களை பொத்தி பொத்தி வைத்திருக்கின்றது. ஆனால் இந்த சில சதிகாரர்கள் அவர்களுக்கு மூளை செலவை செய்து அனைத்து பெண்களையும் போல முஸ்லிம் பெண்களும் இன்று வாழ்க்கையை துறந்து சீரழிந்து சென்றிருக்கிற காட்சியை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, இந்த இரண்டு வசனங்களையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டும் பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும் போது முன்னுதாரணமாக சொல்லுகின்றான், சிலாகித்து சொல்கின்றான், முன்மாதிரி என்று சொல்கின்றான். நாம் எந்த அளவுக்கு அந்த இரு பெண்களையும் முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சிறு வயதிலிருந்து பெண் குழந்தைகளுக்கு இவர்கள் கொடுக்கிற கல்வியை பாருங்கள். குட் டச், பேட் டச். தலையில் கை வைத்தால் குட் டச், முதுகில் கை வைத்தாலும் அதுக்கு பேர் குட் டச், கன்னத்தில் கை வைத்தால் பேட் டச். நாம் என்ன கேட்கிறோம் என்றால், எதற்காக நீ டச் செய்கிறாய்? எதுக்கு மேல கை வைக்கிறாய்? மேல கை வைக்காமல் பேச முடியாதா? டச் பண்ணி தான் ஆக வேண்டுமா? டச் என்றாலே வக்ரம புத்தி தானே அது. அதில் என்ன குட் டச், பேட் டச்? இது ஒரு பாடம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாம் நம்மை எப்படி போதிக்கிறது, எப்படி கட்டளை இடுகிறது என்று சொன்னால்,
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், குல்லில் முஃமினீன யக்ஸு அப்சாரஹும் வ யஹ்ஃபஸு ஃபுரூஜஹும். நபியே, மோமினான முஸ்லிம்களான இந்த ஆண்களிடம் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தும்படி சொல்லுங்கள், தங்களுடைய வெக்கத்தலங்களை கருப்பை பாதுகாக்கும்படி சொல்லுங்கள். ஆண்களுக்கு கருப்பு இருக்கின்றது என்று குர்ஆன் சொல்கிறது. ஆண்களுக்கு ஏது கருப்பு என்று சொல்வார்கள். பெண்களுக்கு எப்படி கருப்பு இருக்கிறதோ ஆண்களுக்கும் இருக்கிறது. இந்த வசனத்தை படித்தால் புரியும். முஸ்லிமான இளைஞர்களிடம் சொல்லுங்கள், ஆண்களிடம் வழியில் செல்லும் போது பார்வை தாழ்த்துங்கள், அந்நிய பெண்களை பார்க்காதீர்கள். அதனால் என்ன ஏற்படும் என்று சொன்னால், ஜாலிக அஸ்காலும், இதுதான் உங்களுக்கு தூய்மையான வழிமுறை. யதார்த்தமாக பார்வைப்பட்டது என்றால் அது வேறு விஷயம். நாம் பைக்கில் வந்து கொண்டிருப்போம், அவர்களும் ஒரு டர்னிங்கில் வந்து கொண்டிருப்பார்கள். யதார்த்தமாக பார்வை சில சமயங்கள் பட்டுவிடும், அது தவறு அல்ல. ஆனால் வேண்டும் என்றே அவர்களை உற்று நோக்காதீர்கள், இது சுத்தமான வழிமுறை இல்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆண்களுக்கு சொல்லிவிட்டு அதே வசனத்தில் அடுத்து பெண்களுக்கு சொல்கின்றான், குல்லில் மோமினாத் யக்ஸுஸ்னா மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபுஸ்னா ஃபுரூஜஹுன்ன. இந்த மோமினான பெண்களிடம் சொல்லுங்கள், அவர்களும் தங்களுடைய பார்வை தாழ்த்தட்டும், அவருடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும். வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன, அவர்களுடைய அலங்காரத்தை அவர்கள் வெளியே காட்ட வேண்டாம். வெளியே இதற்கு காட்ட வேண்டும். தனது கணவரிடம் தன்னுடைய அலங்காரம் செய்து காட்டினால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. வருவோர் போவோர்கள் எதற்காக நாம் அலங்காரம் செய்து காட்ட வேண்டும்? அதனால் அவருடைய உள்ளங்களில் ஒரு சஞ்சலம் ஏற்படும். இதுதான் மற்ற தவறுகளுக்கு ஒரு முக்கிய படியாக அமைகிறது. இன்று இன்ஸ்டாகிராம் என்ற பேரில் தேவையில்லாத பல பலா முசீதை எல்லாம் இந்த பெண்கள் அழைத்து வீட்டுக்குள் வைத்திருக்கின்றார்கள். இந்த இன்ஸ்டாகிராம் என்ற பேரில் யார் என்ன என்று தெரியாது. அப்படி பார்க்க வேண்டியது, பேச வேண்டியது, பழக வேண்டியது. இதை அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அன்பு சகோதரிகளே. சற்று நாட்களுக்கு முன்பு பொள்ளாச்சியில் நடந்த அந்த சம்பவத்தை நாம் நினைத்து பார்த்தாலே இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்று நமக்கு தெரியும், புரியும். இஸ்லாத்தின் அருமை பெருமை நமக்கு தெரியும். இப்படித்தான் இந்த வலைத்தளங்களில் காதல் வயப்பட்டு சில அயோக்கியர்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு சீரழிந்து சென்றார்கள் சில பெண்கள். 250க்கும் மேற்பட்ட பெண்கள். இதனால் என்ன சாதித்தார்கள்? ஒரு வீடியோ மட்டும் வெளியே வந்ததுனால இந்த உண்மை வெளி உலகத்துக்கு தெரிந்தது. இது வெளியே வராமல் பல அயோக்கியத்தனங்கள், பல அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த பெண்களில் யாரும் முஸ்லிம் பெண்கள் இல்லை என்று நாம் சந்தோஷப்பட்டு கொண்டாலும், ஆனால் வெளியே தெரியாமல் சில அசம்பாவிதங்கள், சில கீழ்த்தரமான செயல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் இந்த தாவா களப்பணியில் இருப்பதனால் சில அனுபவங்கள் நமக்கு உண்டு. மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். முஸ்லிம் அல்லாத மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். அதற்கு 2 காரணங்கள். அந்த காரணங்களை கேட்டால், ஒன்று, நாம் கேட்போம் அவர்களிடம், இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறீர்களே, என்ன பிடித்திருக்கின்றது, உங்களுக்கு யார் இது எடுத்து சொன்னது என்று கேட்கும்போது சிலர் சொல்வார்கள், என்னுடைய நண்பர்கள் மூலமாக இஸ்லாத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்வார்கள். அவருடைய ஒழுக்க மாண்புகள், அவருடைய சுத்தமான நடை உடைகள் அதெல்லாம் பார்த்து கவரப்பட்டு நாம் இஸ்லாத்திற்கு வந்தோம் என்று சிலர் சொல்வதுண்டு. ஆனால் இது மிக அரிதானவர்கள் தான். ஆனால் பெரும்பாலானவர்கள் 95% எதற்கு இஸ்லாத்திற்கு வந்தீர்கள், எதனால் வந்தீர்கள் என்று சொன்னால் காதல் வயப்பட்டு வந்தார்களாம். இந்த சமுதாயத்தை சேர்ந்த பெண்களோடு காதல் ஏற்பட்டு இப்பொழுது திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும், எனவே நாம் இஸ்லாத்திற்கு வந்திருக்கின்றோம். அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த உடனே இது போன்ற சென்டர்களுக்கு அனுப்பி விடுவார்கள். இஸ்லாத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு வாருங்கள், தொழுகை, நோன்பு இது போலாம் கற்றுக்கொண்டு வாருங்கள் என்று இந்த பெண்ணின் வீட்டார்கள் அனுப்பி வைப்பார்கள். சரி,
தெரிந்து கொள்ள வேண்டியதுதான், நியாயமானதுதான். நாம் கேட்பதெல்லாம் என்னவென்று சொன்னால், அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தான், அதனால் நீங்கள் இஸ்லாத்தை பற்றி படித்து விட்டு வாருங்கள் என்று அனுப்பினீர்கள். இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் செய்தீர்கள். உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியுமா? உங்கள் பெண்ணுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியுமா? தெரிந்திருந்தால் அந்நிய ஆடவர்களோடு ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்குமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இது எல்லாம் ஒரு படிப்பினைக்காக சொல்கிறது மட்டுமல்லாமல், உங்களுடைய தோழிகள், உங்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் நீங்கள் இதை எடுத்து சொல்லி ஆக வேண்டும். சரி, பல்வேறு விஷயங்களை பேசலாம் என்றுதான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் நேரமின்மை காரணமாக நாம் எடுத்த அந்த தலைப்புக்குள்ளவே இன்னும் போகவில்லை. எனவே இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் ஒரு முறை நாம் இதை பற்றி நாம் பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.